நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எம்எல்எம் கம்பெனியில் நிறையா பேர் எவ்வளவோ கம்பெனியில் வந்து ஏமாந்துருப்பீங்க. இப்போ கரண்ட்டில் மக்கள் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக பார்க்கணும்னா, இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் இதுக்கு அப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஏன்னா எவ்வளோ பேர் வந்து உங்களை கூட கம்பல் பண்ணலாம், இல்லை நல்ல இன்கம் வருது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மூலமாக நல்ல இன்கம் வருதுன்னு உங்களை கூட கம்பல் பண்ணலாம். அதனால் இந்த முழு விவரத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிற முடிவுக்கு வாங்க. சரிங்களா? ஃபோர் கார்ட் அப்படிங்கிற நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டின் ஒருத்தரால் தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரால் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? தொடங்கப்பட்ட நாள்லேருந்து நல்லபடியாக முன்னாடி போய்கிட்டு இருந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லா கம்பெனியுமே நல்லா தான் போகும், இவங்க கம்பெனியும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. எப்படி இவங்க இன்கம் தரதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மக்களுக்கு நிரந்தர வருமானம், குறிப்பிட்ட காலம்லாம் கிடையாது, நிரந்தர வருமானம் 2950 ரூபா பணம் கட்டி நீங்கள் இவங்க கம்பெனியில் ஐடி எடுத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற மூலமாக டெய்லி உங்களுக்கு வாலெட்டில் 50 ரூபா வந்து கிரெடிட் ஆகும். இதுதான் இந்த கம்பெனியோட ரூல். சரிங்களா? 1000 ரூபா வந்தோடனே வித்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். காலையில் வந்து கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். கரெக்டாக தான் கிரெடிட் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்படி தான் இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. மற்ற எவ்வளோ எம்எல்எம் கம்பெனி வந்தாலும் இந்த கம்பெனிக்கு வேகமாக மக்கள் வந்து சேர ஆரம்பித்தாங்க. எதுக்காக அப்படின்னா, வித்ட்ரா கொடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்துடுது. அடுத்து 2950 ரூபா டெய்லி 50 ரூபாங்க. குறிப்பிட்ட நாளில் அந்த அமௌண்ட் வந்து எடுத்துலாம். அடுத்து நிறையா நம்மளை கீழே வந்து ஐடி நம்ம சேர்த்து விடுறத பொறுத்து நம்மளுக்கு கோல்டு காயின் பரிசாக கொடுப்பாங்க, போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர். எவ்வளோ பேர் வந்து லட்சக்கணக்கில் அமௌண்ட்டு சம்பாரிச்சிருக்கிறாங்க. 2950 ரூபா கட்டி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க. லட்சக்கணக்கில்னா யூடியூப்பில் அவங்க ப்ரொமோட் பண்ணி 1000 பேருக்கு மேலே ஏற்றி விட்டு ஒரு நபர் வந்து அடுத்து ஒரு நம்பரை ரெஃபர் பண்ணுற மூலமாக 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் தருவாங்க. அதனால் நிறையா பேரை ஜாயின் பண்ணி விட்டு ரொம்ப ஸ்பீடாக மக்கள் வந்து இதில் வந்து குவிய ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டெய்லி அவங்க டெலிகிராம் குரூப்லையும் நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி வந்து ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுப்பார், இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுவார். 4000 பேர் சேர்ந்துருந்து கட்டன்னு இப்போ 80,000 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. நல்லா அப்படி இந்த நிறுவனம் வந்து நல்லா தான் போய்க்கின்றது. ஏன்னா நம்ம சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை எடுப்பாங்க. இந்த எம்டி வந்து பக்காவாக பிளான் பண்ணி நிறைய பேருக்கு கோல்டு காயின் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கெட்டின 2950க்கும் அவங்க வந்து மளிகை பொருட்கள் வந்து அவங்களுக்கு வந்து அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக இந்த கம்பெனி போய்கிட்டு இருந்தது. எப்போ இந்த கம்பெனி, ஏன்னா எம்எல்எம்க்கெலாம் ஒரு எண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த கம்பெனிக்கும் அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. தீபாவளி அப்போ திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. ஆல்ரெடி நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. அதிகமான ரெஃபரல் எடுக்கிறவங்களுக்கு அந்த அதிகமான போனஸ் அமௌண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஆஃபர் கொடுத்தாரு. மலைன்னு உள்ள ஆள் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வித்ட்ரா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கேட்டால் வெப்சைட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்டேட் போய்கிட்டு இருக்கு, டெய்லி 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாயை மாத்திரக்கு இப்போ பிளான் போய்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா வந்து அகஸ்டின் தலைவர் வந்து நிப்பாட்டிட்டாப்பில். ஆனால் அந்த ஆஃபர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே அதுக்கப்புறம் புதிய நபர்கள் வந்து உள்ளே சேர்ந்துட்டாங்க. ஆல்ரெடி பழைய இருக்கிற நம்பர்களுக்கு வித்ட்ரா வந்தது. அதுலேயும் கடைசியாக சேர்ந்தவங்களுக்கு சரியாக வித்ட்ரா போட்ட அமௌண்ட்டை எடுக்கலை. கடைசியாக சேர்ந்த 35,000 பேருக்கு சுத்தமாகவே வித்ட்ரா வரல. இப்போ மறுபடியும் நான் வித்ட்ரா நல்லபடியாக கொடுக்க போகிறேன், வித்ட்ரா ஓப்பன் பண்ணிவிட்டேன், மறுபடியும் ரெஃபரல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நபருக்கு 2950 ரூபா. கடைசியாக சேர்ந்த 35,000 பேர் நிலைமை யோசித்து பாருங்கள். சுமார் 9 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக போகும். பக்காவாக ஸ்கெட்சு போட்டு ஒரு மிகப்பெரிய ஊழலை ஷார்ட் டைமில் அந்த தூத்துக்குடி அகஸ்டின் வந்து நிகழ்த்திட்டார். இந்த கம்பெனி இன்னும் க்ளோஸ் பண்ணலை. இன்னும் டெலிகிராமில் போய் ஃபோர் கார்ட் நோட்டீஸ் போர்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள். அந்த குரூப் வரும். அந்த எம்டி ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுப்பார் டெய்லி. அவர் பக்கம் என்னமோ ரொம்ப நியாயம் இருக்கிற மாதிரியும் ரொம்ப கரெக்டாக வித்ட்ரா கொடுக்குற மாதிரி மாஸ் ஸ்பீச் வந்து கொடுப்பாரு. நீங்கள் தாராளமாக அந்த இதை போய் பார்க்கலாம். இந்த கம்பெனியை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு இனிமேல் நீங்கள் இல்லை ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஆல்ரெடி இந்த கம்பெனியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற இமேஜஸ் எல்லாமே அந்த கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டு ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட இமேஜஸ்கள் தான். உங்களையும் எவ்வளோ பேர் வந்து கம்பல் பண்ணியிருக்கலாம், இல்லை நல்ல இன்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இனி யாரும் அமௌண்ட் கட்டி ஏமாந்துட வேண்டாம். 2950ங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். அதே ஒரு 100 பேர்கிட்ட அந்த அமௌண்ட்டை ஏற்றும் போது பெருசாக இருக்கும். அன்னியன் படத்தில் 5 பேர் 5 பைசாவும் 5 பேட்டையாக திருட்டுனா இன்னும் பெரிய அமௌண்ட் வரும். பார்த்திங்களா? அது மாதிரி தான் இது 2950 தான் பல ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட திருடப்பட்ட ஒரு கம்பெனி. வித்ட்ராயில் இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. யாரும் தயவு செஞ்சு அமௌண்ட்டு கட்டி ஏமாந்துட வேண்டாம். தேங்க்யூ.